ஹாய் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பூமி ககன் கூட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க. அது மாதிரியே ககனும் பூமியை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ ககன் வந்து பூமி கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக பூமியை நீங்கள் வர வச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நீங்கள் டிவியில் பார்த்தீங்கல்ல, என்னை பற்றி எல்லாருமே தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, அதான் உனக்கும் எனக்கும் தெரியும்ல, நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே எதுவும் நடக்கலைன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்காக நீ மற்றவங்களுக்கு பயப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நம்ம ரெண்டு பேருக்கு தெரிஞ்சால் மட்டும் போதுமா, இந்த ஊர் உலகம் என்னை பற்றி என்ன பேசும், இனி என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா, அது மட்டும் இல்லாமல் என்னால் ஊரில் தலை காட்ட முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ககன் வந்து சொல்கிறாங்க, அதுக்காக நான் உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் உன்னைய விரும்பினது தான், ஆனால் அது நீ சந்திராவோட பொண்ணு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி உன்னைய உயிருக்கு உயிராக காதலிச்சேன். ஆனால் என்னைக்கு நீ சந்திராவோட பொண்ணு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்போமே உன்னைய என் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பூமி வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. அப்போ பூமி சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து தெரியுமா, சித்தியனே எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க தெரியுமா, என்னால் தான் இந்த குடும்பமான போச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னை இன்னும் ரெண்டு பொண்ணுங்களுக்கு எப்படி மாப்பிள்ளை தேடி வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னைய கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பூமி வந்து ரொம்ப ககன் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்ட ககன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, உனக்கும் எனக்கும் தெரியும் அங்கே எதுவும் நடக்கலைன்னு சொல்லிட்டு, நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் வந்து இந்த ஊர் உலகத்துக்கு உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எப்படி நிரூபிக்கணும்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை சமாதானப்படுத்துறாங்க. அப்போ ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிரு, நான் என்னைக்குமே உன்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ககன் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இது கேட்டதுமே பூமி வந்து மனசொடைஞ்சு போய் அந்த இடத்துலயே அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு அபுரோட சித்தி கிட்ட சொல்றாங்க, பூமியை என்னதான் ககன் காப்பாத்தி இருந்தாலும் அவளோட பேர் வந்து இப்போ ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு, இதை வச்சு அவளை நான் எப்படியெல்லாம் பண்றேன்னு மட்டும் பாருங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நான் அப்படியே விட போறது கிடையாது, ஊதி ஊதி ரொம்ப பெருசாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபுரோட சித்தி கிட்ட அபூர்வா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பூமி வராங்க. பூமியை பார்த்ததுமே அபூர்வா சொல்றாங்க, வாங்க மேடம், இந்த குடும்ப மானத்தை கப்பல் ஏற்றிட்டு எங்கே போயிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து பூமி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, சித்தி டிவியில் தான் புரியாமல் பேசுகிறாங்கன்னா நீங்கள் எதுக்காக என் மேலே இப்படி ஒரு பழிய தூக்கி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, ஏய் வாயை மூட்ரி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, இன்னும் ஒன்னால இந்த வீடு என்னென்ன அவமானத்தெல்லாம் சந்திக்க போதோங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி அபுரா வந்து பூமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து எந்த மீடியா வந்து பூமி ககன் ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்தி டிவியில் போட்டாங்களோ அதே மீடியாவை வீட்டுக்கு வர வச்சு அவங்க கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீடியாக்காரங்க கிட்ட நம்ம ககன் சொல்றாங்க, உங்களை எதுக்காக நான் இங்கே வர வச்சிருக்கேன் தெரியுமா, நீங்கள் தானே என்னையும் பூமியும் பற்றி தப்பாக இந்த டிவியில் போட்டது, அதனால அந்த பொண்ணோட குடும்பமோ அந்த பொண்ணும் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை பத்தி தப்பா அவதூறு பரப்பின உங்களுக்கு நான் ஒரு நியூஸ் வச்சிருக்கேன், இதையும் மறக்காம டிவியில டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்ல. இது கேட்ட மீடியாக்காரங்களும் ஆர்வமா ககன் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு அபூர்வோட சித்தி வந்து அபூர்வா கிட்ட சொல்றாங்க, அபூர்வா டிவியில பாத்தியா, அந்த ககன் வந்து பிரஸ் மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம அபூர்வாவும் டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து, நீங்க எந்த பொண்ணை என்னோட அசிங்கப்படுத்தி பேசுனீங்களோ நான் அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் அபூர்வா ககன் இப்படியெல்லாம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இந்த சைடு நம்ம பூமி ககன் வந்து பூமியை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நம்ம ககன் வந்து பிரஸ் மீட்ல எல்லாத்தையுமே தெக்க தெளிவா சொல்லி அமைச்சிடுறாங்க, நான் சந்திராவோட பொண்ணு பூமியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதையும் பிரஸ் மீட்காரங்களாம் டிவில எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடு அபூர்வா வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம பூமி வந்து அபூர்வா கிட்ட சொல்றாங்க, பாத்தீங்களா சித்தி, நீங்க எனக்கு என்னதான் கெடுதல் செஞ்சாலும் அது எனக்கு நல்லதாவே தான் முடியுது, அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களால் இதெல்லாம் பார்த்துட்டு உயிரோடு இருக்க முடியாது, அதனால நீங்கள் செத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி நறுக்குன்னு அபூர்வாவை செம்மையாக கேள்வி கேட்குறாங்க. அபூர்வா சொல்கிறாங்க, என்னடி ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன், நான் எதுக்காகடி சாகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, ஆமாம், என் வாழ்க்கையை எப்படிடா கெடுக்கிறது, என்னோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக நீங்கள் என்னென்னமோ என்னைய அசிங்கப்படுத்துறீங்க, ஆனால் நீங்கள் பண்ணுற வேலை எல்லாமே எனக்கு நல்லதாகவே தான் முடியுது, அதனால உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது, ஸோ அதுக்கு தான் சொன்னேன், பேசாமல் நீங்கள் செத்துருங்க சித்தி, உயிரோடவே இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வாவை பூமி வெறுப்பேற்றி பேசிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு அபூர்வோட சித்தி வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்ன அபூர்வா, இவ என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு போகிறா, இனிமேட்டு இவளை நீ சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் அந்த ககனை நான் விட்டு வைக்க மாட்டேன் சித்தி, பாருங்க அடுத்த என்னோட ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி அபூர்வா
அபூர்வா சித்திக்கிட்ட சொல்லிடுறாங்க. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரம் யாரோ மாஸ்க் எல்லாம் போட்டு சந்திரா ரூம்குள்ளே போகிறாங்க. சந்திராவை கொலை பண்ணவும் பார்க்குறாங்க. அப்போ செரி வந்து அந்த கொலைகாரனை பிடிச்சிடுறாங்க. ஆனால் அவன் செரிக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது நைனிகா மேடம் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நைனிகாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. மேடம் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமாவை கொல்றதுக்கு யாரோ வந்திருக்காங்க, நீங்கள் தான் அவங்களை எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம நைனிகாவும் ஓடி வந்துடுறாங்க. கரெக்டாக நம்ம நைனிகா வர அப்போ தான் அந்த கொலைக்காரன் வந்து வீட்டிலேருந்து வராங்க. அப்போ நம்ம நைனிகா வந்து அவரை பிடிக்க போகும்போது அந்த இடத்துல அவர் எஸ்கேப் ஆகுறாரு. ஆனால் நம்ம நைனிகாவும் குறுக்கோலியில் போயிட்டு அவரை பிடிச்சிடுறாங்க. அவரை பிடிச்சிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அடின்னு அடித்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. டே உன்னை யாரும் எப்படிலாம் செய்ய சொன்னால் அடிக்கடி அவரை கொல்றதுக்கு யாராவது ஒருத்தவங்க கிளம்பிக்கிட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாராவது ஒருத்தவங்க இருக்கணும், ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து கேட்குறாங்க. ஆனால் அப்போ அவன் உண்மையவே சொல்லவே இல்லை மேடம், இல்லை எங்களை யாருமே அப்படி பண்ண சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே அடி தாங்க முடியாமல் அந்த ஆள் வந்து ககனோட பேரை தான் சொல்லிடுறாங்க. அப்போது நைனிகாக்கு பயங்கர ஷாக்கு. நான் ஆரம்பத்திலேயே ககன் மேலே சந்தேகப்பட்டேன், ஆனால் அது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ ககன் தான் உன்னை எப்படிலாம் பண்ண சொன்னதா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த கொலைகாரன் சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், அவர் தான் எங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ நைனிகாவுக்கு சம்மக்கவும் வந்து ககனை எப்படியாவது பிடிச்சி உள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நைனிகா முடிவு பண்ணுறாங்க. நான் ஆரம்பத்திலேயே சந்தேகப்பட்டது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ககன் தான் அப்போ முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைனிகாவும் ககனை கைது பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த சைடு நம்ம சாரதா வந்து ககன் விட்ட அறிக்கையை நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. ககன் கிட்ட சொல்கிறாங்க, நான் இப்போ தான்ப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், உன்னைய பையனாக பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நீ ஒரு நல்ல முடிவை தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கிட்ட சாரதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நைனிகா ககனை பிடிக்கிறதுக்காக வராங்க. நைனிகாவை பார்த்ததுமே ககன் சாரதா ரெண்டு பேருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. எதுக்கு மேடம் திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ நைனிகா சொல்கிறாங்க, நான் ககனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே ககனுக்கு ஷாக் ஆகிடுது. நான் என்ன மேடம் பண்ணேன், அதான் அன்றைக்கி தான் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நைனிகா சொல்கிறாங்க, சந்திராவை கொலை பண்ண வந்த கொலையாளியை நாங்கள் பிடிச்சி விசாரிச்சதுல அவன் முக்கியமான பேரா உன் பேரை தான் சொல்கிறான், நீ தான் சந்திராவை கொலை பண்ண சொன்னதா அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்க மேடம், சந்திரா எனக்கு எதிரி தான், அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் கொல்ற அளவுக்குலாம் அவர் மேலே நான் கோவமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட நைனிகா சொல்கிறாங்க, நீ நடடா ஸ்டேஷனுக்கு வந்து மற்றதெல்லாம் பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ககனை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து சாரதாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கேபிக்கு உடனே கால் பண்ணி சொல்லிடுறாங்க. கேபி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன சாரதா சொல்கிறேன், ககனை போயிட்டு எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேபி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடே நம்ம அபூர்வா வந்து அபூர்வா சித்திக்கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூமியை அழுதுகிட்டே ஸ்டேஷனுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அபூர்வாட சித்தின்னு சொல்கிறாங்க, என்ன அபூர்வா சொல்கிறேன், எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, நான் இப்போ போட்ட பிளான் எல்லாமே ககனை மாட்டி விடுறதுக்காக தான், இன்னொரு ககனை அதை நைனிகா மேடம் ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அபூர்வாட சித்தி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ அபூர்வா வந்து சொல்கிறாங்க, நான் போயிட்டு அந்த ககன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம அபூர்வா வந்து ககனை பார்க்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே பார்த்தா ககன் வந்து லாக்அப்குள்ளே இருக்காங்க. அப்போ அபூர்வா வந்து ககனை பார்த்து சொல்கிறாங்க, நீ லாக்அப்குள்ளே இருக்க, நான் லாக்அப்க்கு வெளியில் இருக்கேன், இனிமேட்டு ஒன்றால் பூமிக்கு எதுவும் ஆபத்து வந்தால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா கேட்க அதுக்கு ககன் சொல்கிறாங்க, நான் எங்கே இருந்தாலும் சரி பூமிக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா கண்டிப்பாக அவளை நான் காப்பாற்றுறதுக்காக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ ஃபஸ்ட்டு இந்த ஜெயிலேருந்து வெளியில் வந்து அதானே பூமியை காப்பாற்ற முடியும், உன்னால் இந்த ஜெயிலேருந்து வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து ககன் கிட்ட சவால் விட்டுறாங்க. இந்த சைடு நம்ம ககனை தப்பதை யோசிக்கிற, அப்போ இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ தானா, நீ தான் திட்டம் போட்டு என்னை மாட்ட வச்சிருக்கியா, இனிமேட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து பயங்கரமாக அபூர்வா மேலே கோவப்படுறாங்க. இதை பார்த்து அந்த அதிகாரிலாம் ககனை ஜெயிலுக்குள்ளே வச்சு பயங்கரமாக அடிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.